வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த காணொலியில அத்வைத வேதாந்தாவை பத்தி தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன். ஆனா என்னோட எக்ஸாம்ஸ் வந்ததுனால என்னால அந்த டாபிக்கை பத்தி வீடியோ போட முடியல. ஆனா நம்ம எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு முன்னாடி April 23 வந்து தமிழ்நாட்டுல ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்ட்டு. அதுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கொடுக்க போற வீடியோ தான் இது. நம்மளோட எலெக்ஷன் லிஸ்ட்ல நிறைய எலெக்ஷன் லிஸ்ட்டை ரிவைஸ் பண்ணி நிறைய நியூ ஓட்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் அவங்க எல்லாருக்குமே ஒரு லீடரை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு எந்தெந்த பேராமீட்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணி அவங்க ஓட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நான் இந்த காணொலியில பேச போறேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் மட்டும் இல்லாம நீங்க ஆல்ரெடி ஓட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காகவும் நீங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம். இந்த வீடியோ எந்த கட்சியோ பார்ட்டியோ ப்ரமோட் பண்ணி இவங்களுக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை. பட் ஒரு ஜென்ரல் பராமீட்டர்ஸ் நீங்க இதை வச்சுதான் உங்களோட லீடரை செலக்ட் பண்ணணும் அப்படின்றதான் நான் பார்க்க போறேன். வாங்க நம்ம காணொலிக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சு ஓட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி எதை வச்சுலாம் ஓட் பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி ஆர் காஸ்ட் பேஸ்ட் ஓட்டிங்கை நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க ஃபுல்லாக. செகண்ட் பப்ளிக் போல். ஒரு பப்ளிக் போல்ல ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் பீப்புள் கிட்ட தான் கேட்டு அவங்க ஓவரால் ட்ரெண்டை கொண்டு வராங்க. அதை பேஸ்டா வச்சுட்டு உங்களோட ஓட்டை நீங்க போடாதீங்க. தேர்டு வின்னிங் பார்ட்டி. ஒரு பார்ட்டி இவங்க தானே வின் பண்ண போறாங்க, நம்ம எதுக்கு நம்மளோட ஓட்டை வேற ஏதாவது பார்ட்டிக்கு போய் போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு நீங்க ஓட் போடக்கூடாது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 3 பேசிக்கான பாயிண்ட்ஸ் சொல்ல போறேன். அதை வச்சு நீங்க உங்களோட லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஜியஸ் இன்ட்ரெஸ்ட். அவங்க உங்களோட ரிலீஜனுக்கு ஃபேவர் பண்ணி என்னென்னலாம் கருத்து சொல்லியிருக்காங்க, என்னென்னலாம் ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றத நீங்க பார்க்கணும். செகண்ட் நேஷனல் இன்ட்ரெஸ்ட். அவங்க ஒரு நம்மளோட நேஷனல் இன்ட்ரெஸ்ட்க்கு அகெயின்ஸ்டா ஏதாவது சொல்லியிருக்காங்களா, நம்மளோட நேஷனல் சப்போர்ட் தேவையான நேரத்துல அவங்க ஸ்டாண்ட் எடுக்காம சைலண்டா இருந்திருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். தேர்டு அவங்களோட பார்ட்டியோட ஹிஸ்டரி. பார்ட்டியை ஃபவுண்ட் பண்ணதுல இருந்து இப்ப வரைக்கும் அவங்க என்ன மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் அவங்க அவங்களோட கருத்தை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இஷ்யூஸ்லாம் அவங்க சைலண்டா இருந்திருக்காங்க. ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்காக அவங்க ஏதாவது இஷ்யூஸ்க்கு சைலண்டா எதுவுமே சொல்லாம இருந்திருக்காங்களா அப்படின்றதையும் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் உங்க தொகுதிக்கு இருக்கிற அந்த கேண்டிடேட் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் அவங்க ஆல்ரெடி எம்எல்ஏவா இருந்திருக்காங்களான்னு பாருங்க. அப்படி அவங்க ஜெயிச்சு எம்எல்ஏவா இருந்திருக்காங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அவங்க எந்த அளவுக்கு பீப்புளோட நீட்ஸை நிறைவேற்றிருக்காங்க அப்படின்றத பாருங்க. அடுத்தது அவங்க முன்னாடி எம்எல்ஏவா இல்லை, பட் இப்ப அவங்க கேண்டிடேட்டா நிக்கிறாங்க அப்படின்னா அவங்க முன்னாடி சொசைட்டி இஷ்யூஸ்க்கு எல்லாத்துக்கும் என்ன மாதிரி ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க, அவங்க அதை எப்படி எஸ்கலேட் பண்ணி மேல எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்றத பாருங்க. தேர்டு அசட்ஸும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸும். அவங்க பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களோட அசட்ஸ் எவ்வளோ, இப்போ எவ்வளோ, அது ரொம்ப எக்ஸாபரண்டா அவங்களோட அசட்ஸ் ஏறி இருக்கா இல்ல நார்மலா தான் இருக்கா அப்படின்றத பாருங்க. கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் அவங்களுக்கு என்ன மாதிரிலாம் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நீங்க பாருங்க. இது ரெண்டுத்தையும் செக் பண்ண எலெக்ஷன் கமிஷனே நம்மளுக்கு ஒரு வெப்சைட் கொடுக்குறாங்க. அதுல பாஸ்ட் கேண்டிடேட்ஸோட அஃபிடவிட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க பிடிஎஃபா எடுத்திருக்காங்க. அதுல உங்களோட கேண்டிடேட்ஸோட அஃபிடவிட்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த பாயிண்ட் நீங்க கன்சிடர் பண்ணது எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ. அவங்க முன்னாடி இருக்கிற எலெக்ஷன்ல அவங்க என்னென்னலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அதுல எவ்வளோதான் அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் நீங்க பார்க்கணும். செகண்ட் இந்த எலெக்ஷன்ல அவங்க என்ன மேனிஃபெஸ்டோ சொல்லியிருக்காங்க, அது ஃப்ரீபீஸையும் தாண்டி லாங் டேர்மா அவங்க சேஞ்ச் பண்ண நினைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதையும் நீங்க கன்சிடர் பண்ணணும். அடுத்தது மறதி. எலெக்ஷனுக்கு ஒரு 6 மாசமோ 1 வருஷம் முன்னாடி தான் நம்ம பீப்புளோட நீட்ஸ் எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கட்சியும் உங்களால நம்ப முடியாது.
ஒரு 5 வருஷத்துலயுமே அவங்க வந்து கன்சிஸ்டன்டா எஃபர்ட்ஸ் போட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா தான் நீங்க அந்த பார்ட்டியை நம்ப முடியும். நம்ம இது வரைக்கும் ஒரு லீடர் வந்து என்னென்ன தகுதியெல்லாம் இருக்கணும், அவங்க என்னென்ன மெஷர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணா நம்ம ஓட் பண்ணுவோம் அப்படின்றத பத்திலாம் பார்த்தோம். ஆனா அந்த லீடரை செலக்ட் பண்ற நம்ம வந்து எவ்வளோ ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப நான் ஒரு லிஸ்ட் படிக்கிறேன், அதை கேளுங்க. பப்ளிக் பிளேசஸ்ல வந்து ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க் பண்ணுறது, ஸ்பிட் பண்ணுறது, அப்புறம் ஒரு இடத்துல ஏதாவது கொடுக்குறாங்க ஏதாவது பண்றாங்க அப்படின்னா அங்க வந்து கியூல நிக்காம கும்பலா நிக்கிறது. அதுக்கப்புறமா ட்ரெயின் பஸ் எல்லாம் இருக்கிற ஃபுட்போர்ட்ல நின்று வர்றது. அதுக்கப்புறமா டிராஃபிக் ரூல்ஸ், அதாவது சிக்னல்ல நிக்காம அப்படியே போறது. அப்புறமா டிரைவ் பண்ணும்போது மொபைல் போனோட போடுறது. ஆல்கஹால் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா டிரைவ் பண்ணுறது. அதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் செய்யணும், சீக்கிரமா செய்யணும், இன்னும் ஈஸியா செய்யணும் அப்படின்றதுக்காக ஒருத்தவங்களுக்கு காசு கொடுத்து பிரைவ் பண்ணுறது. அந்த பார்ட்டி பிரைவ், அதாவது மணி கொடுத்தாங்க அப்படின்றதுக்காக அந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுறது. நம்ம வந்து டெய்லி லைக் சரௌண்டிங்ஸ்ல வந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கறோம் அப்படின்னா இதெல்லாம் என்னால சொல்ல முடியாது, நான் வெறும் புலம்பிட்டு தான் இருப்பேன். அதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணியோ அந்த ப்ராப்ளமை வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ண வேற எதுவும் ஆப்ஷன்ஸ்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் வெறும் கம்ப்ளைண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லுறது. அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்ம கிட்ட வந்து ஓட்டிங் இது தகுதி இருந்துமே அவங்க ஓட் பண்ணாம இருக்கிறது. இது எல்லாமே நம்ம டே டு டே வந்து ஒரு சிட்டிசன் வந்து பண்ற தப்புகள். நம்ம பவர் இல்லாத நம்மளே வந்து காமன் பீப்புளா இருக்கிற நம்மளே வந்து இவ்வளோ தப்பு பண்றோம் அப்படின்னா அப்ப பவர் இருந்தா அவங்க எவ்வளவு தப்பு பண்ணுவாங்க. நம்ம இந்த மெஷர்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனா இருந்தோம் அப்படின்னா தான் ஒரு தகுதியான லீடரை தேர்ந்தெடுக்கிற மென்டாலிட்டியும் நம்மளுக்கு வரும், நம்மளுக்கு அந்த மாதிரி லீடரும் வருவாங்க. என்ன நண்பர்களே, ஒரு லீடர் வந்து எந்தெந்த தகுதியாலாம் இருந்து நீங்க வந்து ஓட் பண்ணணும், அதுக்கு நீங்க எவ்வளவு ரெஸ்பான்சிபிளான சிட்டிசனா இருக்கணும் அப்படின்றத பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மாற்றமுமே நம்ம கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. நீங்க வந்து இந்தியால இருந்துகிட்டே இந்தியாலாம் இப்படிதான், ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இதோட எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ப்ராப்ளமும் சேஞ்சே ஆகாது. நம்ம அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா சொசைட்டியும் ஒரு பெட்டர் பிளேஸ் ஆயிடும். எப்படி ஒரு நல்ல லீடரை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஓட்டிங் தான் ஃபர்ஸ்ட் மேண்டேட்டரியான ப்ராசஸோ, அதே மாதிரி ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் யூடியூப் சேனலை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணது தான் மேண்டேட்டரியான ப்ராசஸ். அதனால என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை நம்ம வந்து அத்வைத்த வேதாந்தாவை பத்தி கண்டிப்பா பார்க்கலாம். என்ன நண்பர்களே, அடுத்த வீடியோல சந்திப்போமா? ஜெய் ஹிந்த்.